சாட்டர்டே மார்னிங் பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. அத பார்க்க தான் ஊருக்கு போறோம் நாங்க. அ அங்க போனா பாருங்க, எவ்ளோ பழங்கள் பழுத்திருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு அரைக்காய் தான். எங்க மாமியார் வந்து வீட்ல நெறையா சீத்தாப்பழம் இருக்கு. பறிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத பறிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவோங்க தாங்க வந்தோம். செடியெல்லாம் நெறைய இருந்தது. நான் ஏற்கனவே வந்து அத பார்த்து வீடியோ எடுக்கணும்னு நெனைப்பேன். ஆனா எடுக்க முடியறதில்ல. சரி எடுத்து உங்களுக்கும் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். பாருங்க செம்பருத்தி வந்து ஒத்த செம்பருத்தி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க செம்பருத்தி பூ. ஆனா நம்ம வீட்ல வைக்க முடியாது. அதனால இங்கே வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தூதுவளை இலை, ஓமவல்லி, கருவேப்பிலை, துளசி நெறைய இருக்குங்க நம்ம வீட்ல. நெறைய அத்தை தான் பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையுமேவும். பாருங்க பப்பாளி மரம் இப்போ ஒண்ணு வளர்ந்துட்டுருக்கு. அந்த உயரமான பப்பாளி மரத்த நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல. முருங்கையும் அதே மாரி தான். பறிக்கவே முடியல. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் பாருங்க வீட்லயே வச்சு வளர்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அப்படியே பறவைகள்லாம் அங்க வந்து வயல்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது க்ளோஸ்அப்ல போய் எடுக்க முடியல. அதனால லைட்டா ஜூம் பண்ணி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு இயற்கை சூழல் அமைந்த ஒரு ஊருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவுல ரோடு இந்த சைடு வந்து ஆறு ஓடும். அந்த சைடு வந்துட்டு இந்த வயல்ல நாத்து நடுறது, விவசாயம் பண்றது எல்லா வேலையும் நடக்கும். செம்மையா இருக்கும். அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு வர்ற வழியில இந்த வீடியோ எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் கறிக்கடையில போய் கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு அப்படியே வந்து அத வந்து கிரேவி மாரி வச்சுட்டோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரசம் வச்சுட்டு கொஞ்சம் சாதம் வச்சுட்டேங்க. நைட் அந்த சிக்கனுக்கு வந்து டிஃபன் ஏதாவது பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இவ்வளோ தான் இன்னைக்கான வீடியோ. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.